மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களை வந்து தான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஈனா மேம் லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பாக்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில சாப்பாடு இன்னொரு கையில போன் உட்காந்துட்டு உங்க வீடியோஸ் அப்படிதான் பாத்துட்டு இருப்பேன் மேம். சோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங்கா. மேம் ரொம்ப நன்றி. இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்க செஷன்ல எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்திருக்கு மேம். தேங்க் யூ. ஹலோ கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி பார்க்க போறோம். கிராமர் கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கலாம், இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் a சென்டென்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் a சென்டென்ஸ். இது தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்க போறது இல்ல அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா noun. சோ noun பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம இன்டெப்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். சோ noun பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, நேம், பிளேஸ், திங்ஸ் இதெல்லாம் noun கீழ வரும் அப்படினு. ஆக்சுவலி டு மேக் இட் வெரி சிம்பிள், எதுக்கெல்லாம் எனக்கு பெயர் வைக்க முடியுமோ, தமிழ்ல பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கெல்லாம் எனக்கு பெயர் வச்சு கூப்பிட முடியுமோ அதெல்லாமே noun கீழ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a pair of shoes, அது thing. ஒரு ஆப்ஜெக்ட் கீழ வரும். சோ ஷூ, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி I have a pet. pet அப்படின்றது எனக்கு நான் வச்சிருக்க செல்ல பிராணி, அப்ப அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, pet. so that comes as a noun. அதே மாதிரி book அப்படின்றது comes as a thing கீழ வரும். and அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கீழ வரும். and அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா many people have a fear. ஃபியர்ன்றது பயம்ன்றது ஒரு உணர்வு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழ வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டார்க்னஸ். சோ இந்த டார்க்னஸும் பாத்தீங்கன்னா என்னால தொடலாம் முடியாது, பட் ஐ கேன் ஃபீல் இட். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழ வரும். இது எல்லாமே நம்ம நவுன் கான்செப்ட் கீழ பாக்குறப்ப ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா he is a brother. brotherன்றது ஒரு பர்சனை குறிக்குது. சோ அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதனால அது noun கீழ வருது. this is a school, this is my school ஒரு place, ஒரு இடம், அப்ப இதுவும் noun கீழ வரும். சோ names ஆ இருக்கலாம், place ஆ இருக்கலாம், things ஆ இருக்கலாம், animals ஆ இருக்கலாம், எதுனாலும் எதுக்கெல்லாம் பெயர் வச்சு என்னால சொல்ல முடியுமோ அது எல்லாமே noun கீழ வரும். இதுலயே நிறைய டைப்ஸ் ஆஃப் nouns இருக்கு, அது noun கீழ நம்ம பார்க்கறப்போ அந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ coming to the next one. அடுத்து பாத்தீங்கன்னா pronouns. next one pronouns கொடுத்திருக்காங்க. சோ pronoun பொறுத்தவரைக்கும் நவுனுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், it comes under pronoun. for example Rina is a good girl அப்படின்னு சொல்லுங்க, சும்மா வச்சுக்கோங்க. Rina is a good girl அப்படின்னா அடுத்தது பொறுத்தவரைக்கும் அடுத்த வார்த்தை, அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்றப்போ she is ன்னு சொல்லுவேன். அப்போ she is னா அந்த sheன்ற வார்த்தை எதை டினோட் பண்ணுது, ரீனாவை டினோட் பண்றது. சோ திருப்பி அந்த பெயரை, அந்த பர்சனோட பெயரையோ இல்ல ஒரு அனிமலோ whatever it might be, அந்த பெயரை நான் திருப்பி சொல்ல வேண்டியதுன்ற அவசியம் இல்லாமல் அந்த பெயருக்கு பதிலா நான் ஒரு குட்டி வேர்டை யூஸ் பண்றேன், அந்த வேர்ட் தான் pronoun அப்படின்னு சொல்லுவேன். அந்த pronounலயும் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் pronouns இருக்கு. சோ அதுவும் நம்ம pronoun கான்செப்ட் பார்க்கறப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணா நம்ம இங்க பார்க்கலாம். I reached home at 6 in the evening. இங்க நான், அப்ப நான்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன், இதெல்லாம் இப்ப குழப்பிக்காதீங்க. நம்ம ப்ரோனவுன் பார்க்கறப்போ இன் டெப்தா எல்லாமே பார்க்க போறோம். இது ஜஸ்ட் an overview. நான், ரீனா அப்படிங்கிறதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஐன்றது. சோ அடுத்தது did someone, யாரோ ஒருவர், இது இன்டெஃபினைட் ப்ரோனவுன் கீழ வரும். சோ இன்டெஃபினைட் ப்ரோனவுன் கீழ பாத்தீங்கன்னா the someone, anyone இதெல்லாமே வரும். இதுவும் நம்ம ப்ரோனவுன் கீழ பார்க்கறப்போ பார்க்க போறோம். அதாவது என்னன்னா டெஃபினைட்டா இவன், அவன், அவள் அப்படின்றது இல்லாம யாரோ ஒருவரை நான் குறிக்கிறேன் இல்லையா. சோ அது எல்லாமே இந்த கேஸ் கீழ வரும். did someone see a red bag, யாரோ ஒருவர், யாராச்சும் பாத்தீங்களா என்னோட ரெட் பேக், அப்ப அந்த யாராச்சும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது comes under this indefinite pronoun. is this boy, is this the boy, okay, is this the boy
who won the first prize? இந்த இடத்துல whoன்றது எதை குறிக்குது? இந்த பையனை தி பாய குறிக்குது. அப்ப இந்த இடத்துல பாய்ன்றது என்னவா இருக்கு? நவுனா இருக்கு. அந்த பாய குறிக்கக்கூடிய ப்ரொனவுனா who இருக்கு. திருப்பி நான் அந்த பாய் போட வேண்டிய அவசியம் இல்ல. சோ இந்த பாய்க்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை who. அதனால இந்த இடத்துல அதுக்கு பேர் என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா that is my mom, என்னுடைய, அவளுடைய, அவனுடைய, அவர்களுடைய. சோ இந்த உடைய வரது எல்லாமே comes in the possessive case. So possessive pronoun. ரீனாவின் உடையன்னு சொல்லல, ரீனாஸ் பேக் அப்படின்றதுக்கு பதிலா அடுத்து சொல்றப்ப this is hers bag, அவளுடைய பேக் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த ரீனாவின் உடையன்றதுக்கு பதிலா அவளுடைய அப்படின்னு மாத்துறேன். சோ அது பாத்தீங்கன்னா அப்படின்னா possessive pronoun கீழ வரும். and அடுத்து பாத்தீங்கன்னா I hurt myself, என்னைய நானே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். எப்போலாம் ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ நான் சொல்றேன், அடுத்து திருப்பியும் அவங்கள நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஃபார் எம்பசிஸ் சொல்லுவாங்க, எம்பசிஸ் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நானே இந்த வேலையை பார்த்தேன்ப்பா, அவங்க அவங்களாவே விளையாண்டுட்டாங்க, அவர்கால அவளே அந்த ஒர்க் ஃபுல்லா முடிச்சிட்டாப்பா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த கேஸ்ல தான் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவேன். she did her work herself, அவளாவே அந்த ஒர்க்க முடிச்சிட்டா. அந்த அவளாகவே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகே, my daughter herself, என்ன சொல்லலாம், herself went to school. என் பாப்பா அவளாவே ஸ்கூலுக்கு போயிட்டா, யாரோட துணையும் இல்லாம அவளாவே. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த herselfன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா இருக்கு. then okay, and coming to the next one, verbs. and ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், noun, pronoun. nounன்றது என்னன்னு பார்த்தோம், pronounன்றது நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். and அடுத்து பாத்தீங்கன்னா verbs. verbs பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஆக்ஷன், ஆக்ஷனை குறிக்கும், and state of being, எந்த நிலையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் I am teaching தான் சொல்றேன். சோ இந்த இடத்துல amன்றது எதை டினோட் பண்ணுது? present continuous form இருக்கு அப்படின்றத, presentல continuousா நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்தை தான் amன்ற ஒரு helping verb போட்டு நான் சொல்றேன். and ingன்ற ing studying, அப்போ continuousா நடக்குது. அப்போ அந்த இடத்துல studyன்ற action மட்டும் இல்லாம presentல continuousா நடக்குதுன்ற விஷயத்தையும் கன்வே பண்றேன். so verb is something which conveys both the action as well as state of being. so இதுல பாருங்க, she plays, action word, so this is a verb. and Darshana and Arul are going. are is a helping verb and going is the main verb. then goன்றத action verb, அதுதான் main verb. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய verb are இருக்கு. சோ அடுத்து பாருங்க, my friends visited. அப்ப visitedனா எதை குறிக்குது? எந்த நிலையை குறிக்குது? past. past விசிட் பண்ணாங்க அப்படின்றத குறிக்குது. சோ இந்த இடத்துல இது verb இருக்கு. did you have your breakfast? உன்னுடைய breakfast முடிஞ்சதா? சோ இந்த இடத்துல didன்றது pastல நடந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை didன்றது. have verbs பாக்குறப்போ இத கம்ப்ளீட்டா நம்ம பாப்போம். பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். verb formsல do verbs, have verbs அது நான் போட்டுருப்பேன். பார்க்கலனா அந்த do verbs, have verbs and be verbs தனியாவே நான் ஒரு கான்செப்ட் போட்டுருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. haveன்றது எதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், இந்த மாதிரி மீல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பொசஷன், ஃபார் எக்ஸாம்பிள் I have a bike, I have a house, இந்த மாதிரி பொசஷனுக்கு ஓன் பண்ணிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி have verbs எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா do verbs கீழ வரும், இது பாத்தீங்கன்னா have verbs கீழ வரும். ஓகே, சோ verbன்றது மெயின் verb மட்டுமே verb கிடையாது. இந்த do verbs, be verbs, have verbs and modal verbs இது எல்லாமே இருக்கு. and இது தவிர்த்து இதெல்லாம் எதை டினோட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்னா certain cases, for example இந்த இடத்துல didன்றது past குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. haveன்றது பாத்தீங்க அப்படின்னா me எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எடுத்துட்டு இருக்கேன். சோ இத எடுத்துக்கிட்டே நான் ஓன் பண்ணிருக்கேன்றதுக்கும் have யூஸ் பண்ணலாம். சோ
சோ அடுத்தது பாத்தீங்கன்னா my name is இந்த இடத்துல நல்லா பாருங்க my அப்படினா my name is மீனாட்சி கிஷோர் இங்க நல்லா பாருங்க ஆக்ஷன் verbs ஏதாவது இருக்கா இல்ல என்னுடைய பெயர்ன்றது இருக்கு இங்க மீனாட்சின்னு அந்த பெயரை கொடுத்திருக்காங்க ரெண்டும் டிஃபரண்ட் பார்ட் ஆஃப் a statement நேம் இது ஒரு நவுனா இருக்கு இங்க மீனாட்சி கிருஷ்ணன் இது என்னது ப்ராப்பர் நவுன் இது ப்ராப்பர் நவுன் இங்கேயும் ஒரு நவுன் இருக்கு அண்ட் இங்கேயும் ஒரு நவுன் இருக்கு இந்த ரெண்டு நவுனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு verb யூஸ் பண்றேன் அந்த verb பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்கிங் verb ன்னு சொல்லுவோம் சோ இட் டசன்ட் denote an action here ஒரு ஆக்ஷனை பத்தி இங்க சொல்ல கிடையாது ஆனா லிங்க் பண்றதுக்கு இந்த ரெண்டையும் லிங்க் பண்றதற்கான ஒரு வேர்டா இருக்கு சோ இது ஒரு லிங்கிங் verb ன்னு சொல்லுவோம் இதுவும் நம்ம verb கான்செப்ட்ல பார்த்திருப்போம் ஓகே சோ verb கான்செப்டையும் கம்ப்ளீட்டா பார்த்திருந்தோம் அது நம்ம முடிச்சிட்டோம் சோ இது பாத்தீங்க அப்படினா verb கான்செப்ட்ஸ் கீழ வரும் அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா adverb adverb is something which is a vast concept adverb is something which qualifies an adjective and adverb so adverb பார்த்த வரைக்கும் அதுக்கு அடுத்து பாப்போம் ஏனா adjectiveலாம் பார்த்துட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் ஓகே adjective இப்போ adjectiveன்றது ஒரு நவுனை பத்தி சொல்லும் அந்த நவுன் எப்படிப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் she is a beautiful girl அப்ப அந்த girl பத்தி சொல்லக்கூடிய வார்த்தையா அந்த beautifulன்ற வார்த்தை இருக்கு so that is an adjective okay for example பாத்தீங்கன்னா I'm anxious நான் ரொம்ப ஆன்ஷியஸா இருக்கேன் அடுத்து என்ன நடக்க போகுது ரொம்ப பதட்டமா இருக்கேன் அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற நான்ற வார்த்தை நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன் அப்படின்றத டினோட் பண்றது இங்க ஆன்ஷியஸ்ன்றது adjective சோ இந்த மாதிரி ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளோ ப்ரொனவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளோ இருந்துச்சு அப்படினா it comes under an adjective noun or pronoun இது ரெண்டையும் டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படினாலே comes under an adjective சோ இங்க பாருங்க the place we visited yesterday was serene சோ இங்க பாத்தீங்க அப்படினா நாங்க நேத்துக்கு விசிட் பண்ண அந்த பிளேஸ் சோ ரொம்ப காமா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத டினோட் பண்றதுக்கு தான் இந்த சரின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சோ இங்க எதை குறிக்குது இந்த பிளேஸ் அப்படின்ற ஒரு நவுன் காமன் நவுன் சோ இந்த பிளேஸ் குறிக்கக்கூடிய வார்த்தையா சரின்றது அப்போ நவுனை குறிக்குது அப்ப this is an adjective and இங்க பாருங்க how big that dog was dogன்றது எனக்கு தெரியும் animals எல்லாமே noun so இந்த noun குறிக்கக்கூடிய வார்த்தையா அந்த big இருக்கு it is an adjective and அதே மாதிரி the weather is pleasant today weather எப்படி இருக்கு அப்ப weather comes under noun குறிக்குது pleasantன்றது adjective and அடுத்தது the red dress is a noun குறிக்கக்கூடிய வார்த்தை redன்றது so this is an adjective and அடுத்தது my brother had only one chapati சப்பாத்தின்றது என்னது சாப்பிடக்கூடியது so noun so அந்த noun குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை one ஒரே ஒரு சப்பாத்தி அந்த ஒன்னுன்றது noun குறிக்குது so that is an adjective அதனால அது adjective இருக்கு so adjective is something which describes a noun or a pronoun noun-ஐயோ pronoun-ஐயோ describe பண்ணும் இப்போ வாங்க இருக்கு adverb-க்கு போய்டலாமா yes so adverb is something which describes verb ஒரு verb பத்தி பேசும் ஒரு adjective பத்தி பேசலாம் இன்னொரு adverb பத்தி பேசலாம் சோ இங்க நல்லா பாருங்க என்னென்ன kinds of adverbs இருக்கு அப்படினு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க did you come here to buy an umbrella so umbrella so இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா come here இங்க adverb of place எங்க வந்திருக்க where அப்படிங்கற क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படினாலும் அது ஒரு adverb எந்த இடத்தை குறிக்கிறது எங்க வந்திருக்க அந்த whereன்ற கேள்விக்கு பதில் சொல்லுச்சு அப்படினாலும் அது adverb இங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா hereன்றது எதை குறிக்குது அப்படினா did you come here கம்ன்றது என்னது ஒரு verb சோ எங்க வந்திருக்க அந்த எந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற ஆக்ஷன் அத பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்லுது சோ here it is an adverb and அடுத்தது I did not go to school yesterday as I was sick
டைம் குறிக்குது அப்படினாலும் it comes under adverb. எப்போ when அப்படின்ற வார்த்தைக்கு பதில் சொல்லுச்சுனா அது adverb. That and அடுத்தது Savio reads the newspaper every day. frequency அப்படின்றது everyday வா இல்ல பாத்தீங்க அப்படினா occasionally frequently அந்த occasionally இருக்கட்டும் frequently இருக்கட்டும் இல்ல வந்து என்ன சொல்லலாம் weekly once twice a week. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா இந்த காலகட்டத்தை அதாவது எவ்வளவு லைக் எப்படினா எத்தனை டைம் எவ்வளவு டைம்ஸ் சோ எவ்வளவு டைம் எவ்வளவு தடவை எத்தனை தடவை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லையா அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சோ அது எல்லாமே adverbs of frequency கீழ வரும். சோ இங்க பாத்தீங்க அப்படினா அடுத்தது can you please quickly இங்க manner குறிக்குது எப்படி எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் can you please come quickly இங்க வந்து எப்படி இல்ல சோ நீ வந்து உன்னால சீக்கிரம் வர முடியுமா ஓகே அவ சீக்கிரமா வந்துட்டா எப்படி வந்தா அத எப்படி how அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா come அப்படின்றது ஒரு verb குறிக்கக்கூடிய adverb இங்க இருக்கு quicklyன்ற வார்த்தை. So adverb பொறுத்த வரைக்கும் mostly 85 to 90% of the adverbs end with ly. So அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா Tony was so sleepy that he could hardly keep his eyes open during the meeting. So adverb of degree அதாவது அதோட intense அதாவது அதோட வீரியம் சொல்லுவாங்க தமிழ்ல அத குறிக்கக்கூடியது. So he could hardly keep his eyes open during hardly scarcely barely இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய வார்த்தைகள். hardly keep his eyes open during the meeting அவனால அப்படியே கண்ணை திறக்கவே முடியாத அளவுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மீனிங். ஓகே சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா keep his eyes open எப்படி அவனால திறக்கவே முடியல. ஓகே சோ அந்த ஓபன்ன்ற verb பத்தி தான் இங்க சொல்லுது. அதனால இது adverb இருக்கு. இன்னும் உங்களுக்கு நான் புரியறபடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சொல்றேன். இந்த மூணு ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கோங்களே. ஃபர்ஸ்ட் she is very beautiful she is subject is அப்படின்றது லிங்கிங் வெர்பா இருக்கு and இந்த beautifulன்றது noun pronoun குறிக்குது அதனால adjective and இந்த adjective-ஐ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வார்த்தையா இந்த very இருக்கு அதனால இது ஒரு adverb. புரியுதா? understood? and அடுத்தது அதே இது பாருங்க she cooks well she subject and cooks verb இந்த வெல்ன்றது verb பத்தி பேசுது அதனால இது ஒரு adverb இருக்கு. அப்ப ஒரு adjective எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது adverb ஒரு verb எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது adverb. and அடுத்து பாருங்க she dances very well she subject dances verb well அப்படின்றது என்னது எப்படி டான்ஸ் ஆடுனா அப்ப வெல்ன்றது இந்த டான்ஸ்ன்ற verb குறிக்குது அதனால இந்த வெல்ன்றது ஒரு adverb இருக்கு. வெரின்ற வார்த்தை இந்த வெல்ன்ற adverb குறிக்குது அப்ப ஒரு adverb இன்னொரு adverb-ஐயும் பத்தி பேசும். so this is an adverb இது ஒரு adverb இருக்கு. understood? okay so adverb is something which qualifies everything எல்லாத்தையும் பத்தி குவாலிஃபை பண்ணும். and அடுத்தது இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன் எங்க ஓகே adverbs இருக்கு adjectives இருக்கு conjunction interjunction ப்ரொபோசிஷனே வைக்கல. சரி நம்ம பாத்துருவோம் ப்ரொபோசிஷன் வைக்காட்டின்னு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கன்ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்ட்ஸையோ இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையோ கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கன்ஜங்ஷன் கீழ வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் இத பத்திலாம் கன்ஜங்ஷன் பாக்குறப்போ நம்ம டீடைலா பார்ப்போம். சோ நார்மலா கன்ஜங்ஷன்னா என்னன்னா ரெண்டு வார்த்தைகளையோ ரெண்டு வாக்கியங்களையோ கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ்.
இத கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். சோ மீரா அண்ட் ஜாஸ்மின் ரெண்டு வேர்ட்ஸ். அதே மாதிரி ஜேன் did not go to work. ஓகே, அவன் வர்க்குக்கு போல ஒரு சென்டென்ஸ், ஒரு மெயின் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. as ஏனென்றால் she was sick. this is another statement. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்கு as என்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றேன். you work hard. ஓகே, அடுத்தது you cannot score good marks. இது மெயின் கிளாஸ். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நம்ம அதை கன்ஜங்ஷன் பாக்குறப்ப பாப்போம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மெயின் கிளாஸா இருக்கு. இது என்னது? you work hard. நீ ஹார்ட் ஒர்க் பண்ற. ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்கு இங்க unlessன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றேன். மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் கனெக்ட் பண்றதுக்கு unlessன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றேன். I have not finished my project. I went out with my இதுல வந்து ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ராஜெக்ட்ட முடிக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன். ரெண்டு டிஃபரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. இத கனெக்ட் பண்றதுக்கு எட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றேன். சோ கன்ஜங்ஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் connecting statements or words. and இது தவிர்த்து முக்கியமான ஒன்னு இருக்கு, preposition. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுலயே இருக்கு preposition, preposition. சோ ஒரு நவுனுக்கும் ஒரு குட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். preposition பொறுத்த வரைக்கும் ஒரு பர்టిక్యులர் பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ட ஒரு நவுன் கூடயோ ப்ரோனவுன் கூடயோ இல்ல நவுன் ஃப்ரேஸ் கூடயோ கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க பாருங்க, தி பிரிட்ஜ்ன்றது என்னது? ஒரு நவுன். கரெக்ட்டா? இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இதே ஸ்டாண்டிங் நியர் தி பஸ் ஸ்டாப். இங்க பாத்தீங்கன்னா நியர் தி பஸ் ஸ்டாப்ன்றது ஒரு நவுன். கரெக்ட்டா? இதே இது இங்க she looks similar to her. அவள மாதிரியே. அப்ப toன்றது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? pronoun. அப்ப ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு நவுன் கூடயோ இல்ல pronoun கூடயோ இல்ல நவுன் ஃப்ரேஸ் கூடயோ கனெக்ட் பண்றதுக்கு இந்த preposition யூஸ் பண்றோம். சோ அதுல பேர்ல இருக்கிற மாதிரி denotes position. பொசிஷனை டினோட் பண்ணுது. ஒரு பர்టిక్యులர் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்மென்ட்க்கும் அடுத்து வரக்கூடிய நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ஆர் ப்ரோனவுன் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத இந்த ப்ரிபோசிஷன் தான் டிட்டர்மைன் பண்ணுது. சோ ப்ரிபோசிஷன் பொறுத்த வரைக்கும் எதை டினோட் பண்ணுது? எதுக்கு முன்னாடி இருக்கும்? நவுன், ப்ரோனவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ். ஓகே, சோ நவுன் ஃப்ரேஸ்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நவுனோட தொடர்ச்சியா ஒரே ஒரு குட்டி வாக்கியம், அதாவது அது கம்ப்ளீட் சென்ஸ் இருக்காது. ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் கூட படிச்சாதான் அதுக்கு வந்து ஃபுல் மீனிங் தரும். பட் ஒரு பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸா இருக்குல்ல, கம்ப்ளீட் மீனிங் தரக்கூடியதா இல்லாம இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் a சென்டென்ஸ் தான் நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் preposition அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓ, ஓ, வாவ், அலாஸ், சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சூழல்ல அந்த காலகட்டத்துல நம்மளுடைய இமோஷன்ஸை வெளிக்காட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். those words come under interjunctions. சோ இந்த wow, alas இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமனா யூஸ் பண்ணக்கூடியது. பட் இது பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பிரையாரிட்டி தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும். சோ இதுல இத தவிர்த்து வேற எதுவும் வரப்போறது இல்ல. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா நவுன். எல்லாமே முக்கியம் தான்.
நான் கொடுக்கறது இப்ப நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா எதெல்லாம் தான் வரும், எதெல்லாம் முக்கியமா நீங்க பாப்பீங்க அப்படின்னா verb and preposition. இந்த மூணுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 questions பாக்குறீங்க அப்படின்னா இந்த மூணு noun, verb and preposition இந்த மூணுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 questions அது கண்டிப்பா வரும். அதாவது error spotting ரிலேட்டடான questions-லாம் பாக்குறப்போ this is most important topics. noun, verb and preposition. மித்தது எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே நம்ம படிக்கணும் தான். பட் இது கம்ப்ளீட்டா ஒரு prepositionலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா அதுல ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி மீனிங் இருக்கு. நான் எல்லாமே இமேஜஸோட உங்களுக்கு கொண்டு வரேன். சோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். சோ இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி ரிவிஷன் பார்த்தறலாம். நவுன் பார்த்தோம், எதெல்லாம் எனக்கு பெயர் வச்சு கூப்பிட முடியுமோ அதெல்லாம் நவுன் கீழ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் verb பார்த்தோம், pronoun பார்த்தோம், நவுனுக்கு பதிலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் pronoun கீழ வரும்னு பார்த்தோம். அண்ட் verbs பொறுத்த வரைக்கும் action as well as state of being ரெண்டையும் denote பண்ணக்கூடிய வார்த்தைகள் verbs ன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் adverbs பார்த்தோம், adjective-ஐயோ இல்ல verb-ஐயோ இல்ல இன்னொரு adverb-ஐயோ பத்தி பேசுது அப்படின்னா அது வந்து adverbs அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா adjective noun-ஐயோ pronoun-ஐயோ குவாலிஃபை பண்ணுதுன்னா அது adjective அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா conjunction பார்த்தோம், ரெண்டு வேர்ட்ஸையோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையோ கனெக்ட் பண்ணுதுன்னா that comes under conjunction னு பார்த்தோம். அண்ட் preposition பார்த்தோம். preposition பொறுத்த வரைக்கும் ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்ல pronoun-க்கு முன்னாடியோ நவுன் phrase-க்கு முன்னாடியோ பிளேஸ் பண்ணப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா comes under preposition. அத noun, pronoun or noun phrase இத வந்து ஒரு other part of a statement கூட கனெக்ட் பண்றது, அதுக்கு தான் preposition யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அடுத்தது interjunctions பார்த்தோம். சோ அடுத்து இது வந்து எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்துக்கும் ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு இது முடிச்சிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்றதுக்காக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கான எக்ஸசைஸ் क्वेश्चंसும் அட்டாச் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இதுல ஒவ்வொன்றும் வந்து உங்களுடைய ரிவிஷனுக்காக. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் நவுன், டாம்ன்றது ஒரு நவுன் தான், ஏன்னா அது பெயர் சொல் தானே. ஷீன்றது of course is a pronoun, நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றோம். reached verb, too hot எவ்வளவு ஹாட்டா, எவ்வளவு அப்படிங்கற क्वेश्चन ரைஸ் ஆகுது. சோ it comes under adverb. ஓகே, ஏன்னா இது எதை டினோட் பண்ணுது, ஹாட்ன்ற அட்ஜெக்டிவ பத்தி பேசுது. டி சப்ஜெக்ட், ஹாட்ன்றது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ பத்தி பேசக்கூடிய வார்த்தையா இருக்கிறதுனால டு அப்படிங்கிறது comes under adverb. அண்ட் அட்ஜெக்டிவ் தி மூவின்றது நவுன், நவுனை பத்தி பேசுறதுனால அமேசிங்ன்றது அட்ஜெக்டிவா இருக்கு. அண்ட் ப்ரப்போசிஷன் இங்க நல்லா பாருங்க, தி டேபிள்ன்றது நவுன். சோ நவுனை மித்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையா இந்த அண்டர் இருக்கு. சோ இட் கம்ஸ் அண்டர் ப்ரப்போசிஷன். அண்ட் கன்ஜங்ஷன் பாத்தீங்க அப்படின்னா I was at home all day but I am feeling very tired. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், அது கன்ஜங்ஷன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்ஜங்ஷன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா comes under interjunction. சோ இதெல்லாமே நம்ம டீடைலா ஒன் பை ஒன் இந்த அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்க போறோம். சோ டாடா பை, see you guys. சென்டென்ஸ் ஒரு நம்ம பேசுறோம் எழுதுறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு சென்டென்ஸ்னா அந்த சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும். கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ்ன்றதை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கிறப்ப நம்ம சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல நான் யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட்ன்றவங்க. வாட் ஹூ. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணும். ஸோ யாரு இல்லை எது, ஓகேவா, யாரு இல்லை எது பற்றி நான் பேசுறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட்ன்றவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்னு சொல்லுவோம்ல, அந்த பெயர் சொற்கள் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை தாண்டி மித்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸை வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக எப்போ நான் சப்ஜெக்ட்னு ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்லுவேன்னா சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கிறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டீச், நான் நடத்துகிறேன். ஐ சப்ஜெக்ட், டீச் வேர்ப்.
இது ஒரு சென்டென்ஸ் தான். இதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா அது சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் டூ இப்படி இருக்குன்னா டோன்ட் டூ திஸ்ன்னு இருக்குன்னா டோன்ட் டூ திஸ் இருக்குன்னா இங்கே எங்க சப்ஜெக்ட்? இது ஒரு சென்டென்ஸ் தானே, இதை பண்ணாத அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் தானே, வாக்கியம் தானே. இதுல எங்க சப்ஜெக்ட்? இதெல்லாம் இந்த கமாண்ட் கொடுக்கறதோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஹிட்டனா இருக்கு. எப்படி ஹிட்டனா இருக்குன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த செயலை செய்ய சொல்லுவேன். யூ டோன்ட் டூ திஸ், அதுக்கு பதிலாக தான் டோன்ட் டூ திஸ்னா நீ அதை பண்ணாதன்னு தான் மீனிங். அப்போ அந்த இடத்துல சப்ஜெக்ட் ஹிட்டனா இருக்கு. ஸோ சம்வேர் சப்ஜெக்ட் இஸ் present over here. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேர்பால கண்டினியூ ஆகப்படுது. ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் நேரடியாக இடம்பெற்று இருக்கணும். அப்படி இல்லாத கேஸில் இந்த மாதிரி ஹிட்டனா மறைமுகமாக இடம்பெற்று இருக்கும் அப்படின்றது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்க, ரீனா இவங்க தான் சப்ஜெக்ட். ஏன் யாரு பத்தி பேசுறேன்? ரீனாவை பத்தி பேசுறேன். அப்போ ஹூன்றதற்கான ஆன்சர் இது. அடுத்து அந்த ரீனா செய்யக்கூடிய ஆக்ஷன் வேர்ப், ஒரு வேர்ப்ன்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் வேர்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த ஸ்டேட்டை குறிக்கிற வேர்பா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதே இது ரீனா இஸ் அ டீச்சர். இங்கேயும் ரீனா பத்தி தான் நான் பேசுறேன், சப்ஜெக்ட் இவங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் வேர்ப் என்னவா இருக்கு, வேர்ட் என்னவா இருக்கு, வேர்பா இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்ன்றது ஆக்ஷன் வேர்டா? நோ, இட்ஸ் நாட் an ஆக்ஷன் வேர்ட். இது இஸ்ன்றத நம்ம ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஏன் மெயின் வேர்பா யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், இப்போ இருக்கிற அந்த பிரசன்ட் கண்டிஷனை குறிக்குது. அப்போ இப்போ பிரசன்ட்ல ரீனா டீச்சரா இருக்காள். ஓகே, ஸோ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் ஆக்ஷன், இது ரெண்டையும் குறிக்கிற வார்த்தைகளை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரீனா சப்ஜெக்ட், டீச்சர்ஸ் அப்படின்றது வேர்ப், முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரீத்தி கேம் ஹோம். ஓகே, ஸோ இங்க பிரீத்தின்றவங்க சப்ஜெக்ட். ஸோ அதர் தேன் தட் இந்த சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற எல்லா பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க பிரீத்தின்றவங்க சப்ஜெக்ட், அதை தவிர்த்து மற்ற பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸை ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரெடிகேட்ல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்ல நம்ம இந்த கிளாஸ்ல ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கலாம், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜென்ட், இது எல்லாமே இருக்கும். ஓகே, காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜென்ட். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன்ல கிளியரா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்ன்றவங்க யார், எது, இதற்கான ஆன்சராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம், ஜெரண்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரண்ட் இருக்கா? இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஃபார்ம். வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் எதை பற்றி பேசுகிறேன்? வாக்கிங்கை பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த வாக்கிங் தான் சப்ஜெக்டாக இருக்கு. ஓகே, so similarly இப்போ first one பாருங்க, the star is shining, star subject. okay, dress is beautiful, dress பத்தி பேசுறேன், dress subject. Sita is playing, சீதாவை பத்தி பேசுறேன், சீதா subject. hard work pays, hard work பலனளிக்கும், hard work subject. okay, no one came to the wedding, யாருமே வரல. அப்போ இந்த இடத்துல யாருமே வரல, அந்த யாருமே வரல இல்லையா, அவங்கள பத்தி தான் நான் பேசுறேன். ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட், நோ ஒன்றவங்க தான் சப்ஜெக்ட்டுங்க, ரைட்? அப்போ சப்ஜெக்ட்ன்றது என்னன்றது ஒரு கிளியரா இருக்கா?
Yes, so we shall move to the next one. Verb, as I've told you already, verb is something which might be action word or else which might be a state of being. இங்க யாரை பத்தி பேசுறேன், நீனாவை பத்தி பேசுறேன், அவங்க சப்ஜெக்ட். ஸோ இஸ் அப்படின்றது எஸ் இங்க ஆக்ஷன் கிடையாது, இவங்க ஹெல்பிங் வேர்பா தான் இருக்காங்க இஸ்ன்றது. ஏன்னா ரைட்டிங்ன்றது தான் ஆக்ஷன் வேர்ட். அப்போ இது மெயின் வேர்ப், இந்த வேர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேர்பாக இஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எதுக்கு ஹெல்பிங் வேர்ப்னு சொல்றேன்? இப்போ ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுறேன்னு அர்த்தம். இதே இது நான் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அந்த எழுதிக்கொண்டே இருக்கிறேன்றதை டினோட் பண்றதற்கு பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்குன்ற அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் கொண்டு வர்றதற்கு இஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றேன். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் யூஸ் பண்ணுவேன். ரைட்? ஸோ இந்த verb கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கமிங் கிளாஸஸ்ல. ஸோ அடுத்தது நீனா இஸ் டயர்ட். ஸோ டயர்ட் அப்படின்றது இங்க பாருங்க, நீனா சப்ஜெக்ட், இஸ்ன்றது மெயின் வேர்பா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் மெயின் வேர்பா இருக்கு? இங்க அதுக்கு அடுத்து எந்த வேர்பும் இருக்கா? இல்ல. அப்போ ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்டோ வேர்போ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீனான்றவங்க தான் சப்ஜெக்ட், இங்க இஸ்ன்ற ஒரு வேர்ப் தான் இருக்கு. அப்ப இதுதான் மெயின் வேர்ப். டயர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ல வரும். ஸோ இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் பத்திலாம் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுல பார்த்துக்கலாம். இப்போ வேர்ப் என்னன்றது கிளியரா இருக்கா ஒரு சென்டென்ஸ்ல? ஓகே, எஸ். இதே மாதிரி இந்த இங்க இஸ்ஸுக்கு பதிலா இஸ், வாஸ், ஹாஸ், have இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் வேர்பாவும் ஆக்ட் ஆகும், ஹெல்பிங் வேர்பாவும் ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ ஹாவ் அ கார். ஐ சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது தான் மெயின் வேர்ப். அண்டர்ஸ்டுட்? ரைட்? எஸ். ஸோ அடுத்தது பாருங்க, ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். அதாவது ஆப்ஜெக்ட்ன்றது எதுனா ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, அவங்க ஒரு செயலை செய்யறது வேர்ப், செயலை செய்யறாங்கன்னா அது வேர்ப். இந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல் வேர்ப். இந்த வேர்பை இன்னொருத்தர் மேலேயோ இல்ல இன்னொரு ஒரு நான் லிவிங் திங்ஸோ இல்ல திங்ஸ் லிவிங் திங்ஸோ எது மேலேயோ ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ அது எந்த விஷயத்தின் மேல ஆக்ட் ஆகுதோ அது ஆப்ஜெக்ட் அப்படின்னுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வி சப்ஜெக்ட், வாட்ச்டு verb, என்ன வாட்ச் பண்றோம்? இப்போ வாட் டிட் யூ வாட்ச்? வாட் டிட் யூ வாட்ச்? வாட்ன்ற கேள்விக்கு பதில் a movie. அப்ப இது ஆப்ஜெக்ட். Similarly, Ram bought a new car. Ram subject, bought verb, a new car object. என்ன வாங்குனா? What did Ram buy? அப்ப Ram bought a new car, right? அப்ப object. My mom subject, made verb, a cake. What did she make? Object, right? So this is object. But object பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட் என்ற கேள்விக்கு, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல தனியா சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்திருந்துச்சுன்னா அது சிம்பிளா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதே இது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்குன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த வாட்டுக்கு நான் ஆன்சர் பண்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் கீழேயும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹூம் ஆன்சர் பண்றதாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, ஐ சப்ஜெக்ட், கேவ் verb, யாரிடம் கொடுத்த. இந்த verb ஆக்ட் ஆகிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். அப்ப ஆப்ஜெக்ட்ல ரெண்டு இருந்துச்சுன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அப்ப யாரிடம் கொடுத்த, என்ன கொடுத்த. அப்ப யாரிடம், டு whom have you given the chocolate. அப்ப whomன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும், what did you give ன்றதற்கு ஆன்சர் பண்றது டைரக்ட் ஆப்ஜெக்டாவும் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? கிளியர் வித் திஸ்? எஸ். அண்ட் அடுத்து சப்ஜெக்ட், தே சப்ஜெக்ட், கேவ் verb, us
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தா, அவங்களுக்கு என்ன கொடுத்த, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். காஃபி டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன, சாரி, என்ன இங்கே வருமோ, 1 செகண்ட். ஓகே, யாரிடம் அப்படின்றது whom அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றதுனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அண்ட் வாட் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றதுனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ வித் பிரேக்ஃபாஸ்ட், ரைட், இது ப்ரப்போசிஷன், இது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். இதெல்லாம் பத்தி நம்ம லேட்டர் ஆன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்தது, ஆக்சுவலி ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது. ஹெலன் கேவ் his friend a pen. ஓகே, ஹெலன் சப்ஜெக்ட், அவங்க செஞ்ச ஆக்ஷன் verb, and his friend யாரிடம், அப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தான், வாட், அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரைட், திஸ் இஸ் தி கேஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர். எஸ், நெக்ஸ்ட் கம்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டேஷ், ஐ ஆம் டேஷ். ஐ ஆம் அப்படின்றது ஓகே, நான், அதுக்கப்புறம் என்னது, ஐ ஹாவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஷீ இஸ் டேஷ், ஷீ இஸ் வாட். அப்ப the sentence is not yet completed. அந்த சென்டென்ஸ் முடியவில்லை. அப்போ ஒரு சென்டென்ஸை முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காம்ப்ளிமெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கலாம்னா ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னா, ஒரு நவுனை பத்தி பேசக்கூடியது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்றது. நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடியது. ஒரு நேமா இருக்கலாம், இல்ல ஒரு பொசிஷன், நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இந்த மாதிரி பொசிஷன், இல்ல நம்மளோட ப்ரொஃபஷன். ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கும் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இட் சப்ஜெக்ட் இஸ் verb, மெயின் வேர்பா இருக்கு. இட் இஸ் வாட், சென்டென்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். அப்போ ஹாட், இந்த ஹாட்ன்ற அட்ஜெக்டிவ் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப எதை குறிக்குது, சப்ஜெக்டை குறிக்குது. அப்ப சப்ஜெக்டை பத்தி பேசுது. ரைட், சப்ஜெக்டை பத்தி பேசுது. அப்போ இது சப்ஜெக்ட், நவுன், சாரி, இங்க ப்ரினவுன். இட்ன்றது ப்ரினவுன், ஏன்னா நவுன் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ரீனான்றது நவுன்னா எனக்கான ப்ரினவுன் என்ன சொல்லுவேன், ஐ சொல்லுவேன். நான் சொன்னேன்னா ஐ சொல்லுவேன். இது நீங்க வந்து இன்னொருத்தரை பத்தி பேசுறீங்க, சீதா அப்படின்னு யாரோ ஒரு நபர், தேர்ட் பர்சனை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஷீன்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி இட்ன்றது ஒரு ப்ரினவுன். இந்த ப்ரினவுனை குறிக்கிறது. நவுன் ஆர் ப்ரொனவுனை குவாலிஃபை பண்ணுச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். ஸோ இங்க அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஹாட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஹியர். ரைட், similarly, he is a doctor. He subject is verb. A doctor, profession. அப்போ காம்ப்ளிமெண்ட். அப்போ இங்கேயும் சென்டென்ஸை முடிக்குது. அண்ட் அடுத்தது, he is handsome. He subject is verb. இப்போ இந்த handsome இல்லாம இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? No, the sentence is not yet completed. Therefore, handsome என்ற ஒரு வார்த்தை. அப்போ he, ஹேண்ட்ஸம்ன்றது எதை குறிக்குது, ஹீயை குறிக்குது. அப்ப ஹேண்ட்ஸம்ன்றது அட்ஜெக்டிவா இருக்கு. ஒரு நவுனை பத்தி பேசுனா that is an adjective, right? So he is handsome. Fine, முடிஞ்சிருச்சா? எஸ். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்லயும் என்ன இருக்குன்னா, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சப்ஜெக்டை பத்தி பேசுச்சுன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டை பத்தி பேசுச்சுன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ, யாரை பத்தி இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம், ஷீயை பத்தி பேசுறோம். இப்போ ஷீ தான் சப்ஜெக்டா இருக்காங்க. இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுறதுனால இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா இருக்கு. டாக்டர்ன்றது சி சப்ஜெக்ட், verb, this is subject complement. Similarly, I subject, am verb. Sindhu, yes, பெயர், name comes under complement. இந்த சென்டென்ஸ் முடியல. அப்போ noun, pronoun பத்தி பேசுது, subject pronoun பத்தி பேசுது. அப்போ இது subject complement. Similarly, Nandu is clever. Nandu subject, verb, clever, subject பத்தி பேசுது. So it is subject complement. அண்ட் சிமிலர்லி அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதும். இப்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பற்றி பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், தே சப்ஜெக்ட்
named verb their daughter. அவங்களுடைய டாட்டரை நேம் பண்ணிருக்காங்க. ரைட்? their daughter ரீட்டா. இங்க தெளிவா பாருங்க, சப்ஜெக்ட் verb. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தான் verb. அண்ட் இந்த verb யார் மேல ஆக்ட் ஆகுது? their daughter மேல ஆக்ட் ஆகுது. அப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட். புரிஞ்சுச்சா? their daughter, so அவங்களுடைய பொண்ணுக்கு பெயரிடுகிறார்கள். அப்ப சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்யறாங்க, இந்த செயல் இன்னொரு விஷயத்தின் மேல ஆக்ட் ஆகுது. அப்ப யாருக்கு பெயரிடுகிறார்கள்? அவங்க குழந்தைக்கு பெயரிடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல டாட்டர்ன்றது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. அடுத்து வர்றது ரீட்டான்ற பெயர். அப்போ இந்த ரீட்டான்றது இட் இஸ் an object complement. Understood? Similarly, Mali, subject, met, verb. அவருடைய ஃப்ரெண்டை சந்திச்சாங்க, ஆப்ஜெக்ட். ஓகே, யாரை சந்தித்தார்கள்? அவருடைய ஃப்ரெண்ட். அப்ப சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்யுது, அந்த செயல் இன்னொருத்தர் மேல ஆக்ட் ஆகுது, அவங்க ஆப்ஜெக்ட். அப்ப அவங்க பேர் என்ன? பிரசாந்த். So இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். That's it. And nobody subject, found verb, the movie object. Interesting is an adjective. Adjectiveன்றது நவுனை குறிக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த மூவியை பத்தி பேசுது. அந்த மூவி இன்ட்ரெஸ்டிங்கா, எஸ் இன்ட்ரெஸ்டிங்கா யாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்றத குறிக்குது. அப்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்ன்ற வேர்ட் இந்த மூவியை குறிக்குது. So this is object complement. You might have got a clear idea, right? You might have got a clear idea. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes, அடுத்தது urgent. Urgent is something which is an extra part of a sentence. ஒரு சென்டென்ஸ்க்கு அடிஷனலா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தரக்கூடியது தான் urgent அப்படின்னுவோம். urgent என்னவாலாம் இருக்கலாம்னா when, where, why, how often, to what extent. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கலாம். எப்போ, எங்க, எதனால, எப்படி, எவ்வளோ ஆஃபன், அதாவது அடிக்கடின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு கொஸ்டின் எழுப்புறக்கூடிய வார்த்தை. ஸோ எவ்வளவு தூரம், வாட் எக்ஸ்டென்ட், டு வாட் எக்ஸ்டென்ட். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடியது தான் அர்ஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மை சிஸ்டர் சப்ஜெக்ட் ரீட்ஸ் verb தி நியூஸ் பேப்பர். அப்போ ஆப்ஜெக்ட். புரிஞ்சுச்சா? சிஸ்டர்ன்றவங்க சப்ஜெக்ட், ரீட்ஸ்ன்றவங்க verb தி நியூஸ் பேப்பர். எதை ரீட் பண்றாங்க? வாட் டஸ் ஷீ ரீட்? See, she reads newspaper. அப்ப this is object. Sentence முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ராவா இத பத்தி இன்ஃபர்மேஷன் தருது. எவ்ரி டே, டெய்லியும். அப்போ when, எப்போலாம் ரீட் பண்ணுவாங்க? இல்ல how often she will read? Every day. Okay? So similarly, this daily routine. அப்ப this daily routineன்றது subject, isன்றது verb. Extremely exhausting. அப்ப நல்லா பாருங்க, this daily routine subject isன்றது verb. so எப்படி இருக்கு? extremely exhausting. அப்போ exhaustingன்ற வார்த்தை எதை குறிக்குது? இந்த டெய்லி ரொட்டீனை குறிக்குது. சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. அப்ப இது காம்ப்ளிமெண்டா இருக்கு. ஏன்னா சப்ஜெக்டை பத்தி பேசுது, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா இருக்கு. பட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம்லின்ற வார்த்தை எதை பத்தி பேசுது? எக்ஸ்ட்ராவா இடம்பெற்றிருக்கு. எவ்வளவு, எப்படி, எவ்வளோ எக்ஸாஸ்டிங்கா இருக்கு, how exhausting it is. அப்ப how அப்படின்ற வார்த்தைக்கான ஆன்சரா இருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம்லி. அப்போ this is urgent over here, right? Understood? Due to his illness. Due to his illnessன்றது எதுக்கு ஆன்சர்? why. எதனால அவன் கிறிஸ்மஸ்க்கு வரல? illnessனால. whyக்கான ஆன்சர். so this is urgent. His subject could not come, verb. வர முடியல. இந்த verb எது மேல ஆக்ட் ஆகுது? home, object. அடுத்தது பாத்தீங்கன்னா for Christmas. எதற்காக வர முடியல? கிறிஸ்மஸ்க்கு. அப்போ இப்போ இதுவும் additional part of the sentence தான். இதுவும் extra part of the sentence தான். so this comes under urgent. இதுவும் urgent கீழ தான் வரும். இப்போ கொஞ்சம் exercise question solve பண்ணலாம் so that you will get a clear idea. இப்போ பாருங்க, it's subject, is raining, verb, right? இது SB sentence.
I subject have main verb இருக்கு. என்ன இருக்கு? a house இருக்கு. அப்ப object இந்த verb இது மேல ஆக்ட் ஆகுது. என்ன? வாட்ன்ற கேள்விக்கான ஆன்சர் house. object மேல ஆக்ட் ஆகுது. I have a house. அடுத்த சென்டென்ஸ் இது. I subject am verb an Indian. அப்போ இது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. சப்ஜெக்ட பத்தி பேசுது. அப்போ this is subject complement, right? Okay? Yes, similarly Rita subject, reached verb. Rita reached. இதுல sentence over. reach ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இங்க early. எப்போ ரீச் ஆனாங்க? when did she reach? early. additional part of the subject, sorry, sentence. Therefore this is an adjunct. okay, இது adjunct. and similarly அடுத்தது Lina subject, reached verb. எங்க ரீச் ஆனாங்க? ஆபீஸ்க்கு ரீச் ஆனாங்க. object after 10 AM. அப்போ 10 AM க்கு அப்புறம் டைமிங். அப்ப இந்த டைமை குறிக்கிறது எல்லாமே ஆபீஸ் ரீச் ஆயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு தான். ஓகே, முடிஞ்சிருச்சு. அடிஷனல் இன்ஃபர்மேஷனை குறிக்குது. when did she reach the office? அப்போ this comes under adjunct. புரிஞ்சுதா? yes. and similarly next one, the company subject offered verb me யாருக்கு அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா indirect object. என்ன கொடுத்தாங்க? what? direct object. that's it. and similarly occasionally, frequently, every day, daily, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா how oftenன்ற question. how oftenன்றது எக்ஸ்ட்ராவா அந்த விஷயத்தை பத்தி அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அப்போ இந்த how oftenன்ற கேள்விக்கான ஆன்சர் வந்துச்சுன்னா இது என்ன பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸா இருக்கும்? adjunct, of course. adjunct. my friend subject gets verb restless. yes, restless last year. இது வரைக்கும் ஓகே. இந்த லாஸ்ட் இயர்ல இருந்து அடுத்த சென்டென்ஸ். ஓகே, எஸ், my friend subject gets okay verb restless. என்ன ஆகுது என் ஃப்ரெண்டுக்கு? she is restless ஆயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது என் ஃப்ரெண்டுக்கு? என்ன ஆகுது? சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. இந்த ரெஸ்ட்லெஸ் யாரை குறிக்குது? ஃப்ரெண்டை குறிக்குது. ஃப்ரெண்டு என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு குறிக்குது. அப்போ ஃப்ரெண்டை குறிக்கிற நவுனை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு அட்ஜெக்டிவ். அப்போ இது எது கீழே வரும்? காம்ப்ளிமெண்ட் கீழே வரும். ரைட், தட்ஸ் இட். லாஸ்ட் இயர். அப்போ இந்த டைமிங்க குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் comes under adjunct. we subject celebrated verb Diwali object. what did you celebrate அப்படின்றதுக்கான ஆன்சர் today. திருப்பி adjunct, டைமிங்க குறிக்குது. teacher subject gave verb ask. என்ன கொடுத்தாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு? to whom அப்படின்றதுக்கான ஆன்சர் IO, indirect object. என்ன கொடுத்தாங்க? our papers, direct object. that's it. shiny subject, யாரை பத்தி பேசுறோம்? went verb. so shiny went, shiny போனாங்க. ஓகே, subject and verb முடிஞ்சிருச்சு. எங்க போனாங்க? வேர் அப்படின்றதுக்கான क्वेश्चनக்கான ஆன்சர் வந்திருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கோம்? அது எது கீழே வரும்? of course that would be an adjunct. எப்போ போனாங்க? when அப்படின்ற क्वेश्चनக்கான ஆன்சர் that is also an adjunct, right? அப்ப இதுவும் adjunct, இதுவும் adjunct. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இங்க இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கண்டிப்பா காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒன்று, நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கிராமர் வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வித் ரீனால அப்டேட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ்னா என்ன?
ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்றத பார்க்குறது ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வி ஷால் கெட் ஸ்டார்டட். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூ வில் கெட் அ கிளாரிட்டி. அண்ட் வீடியோட எண்டில் யூ வில் ஹேவ் சர்டைன் கொஷின்ஸ், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னா, நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கம்பைன் பண்ணுறப்ப கம்ப்ளீட் மீனிங் தரும். முக்கியமாக என்ன இருக்கணும் ஒரு சென்டென்ஸ்லனா, சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கணும். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட்னா என்ன, யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். வாட் ஆர் ஹூம் am I going to speak about in a sentence, அதுதான் சப்ஜெக்ட். இப்போ பேர்ட்ஸ், ஓகே, are flying. அப்போ இங்க பேர்ட்ஸ் சப்ஜெக்ட், அவள் செய்கிற செயலை குறிக்கக்கூடியது verb. இதே இது I am teaching, I சப்ஜெக்ட், am teaching அப்படின்றது verb. அப்போ அவ்வளோதான், ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் மட்டுமே கூட ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது படிக்கிறப்ப எனக்கு மீனிங் தரணும். இதுதான் சென்டென்ஸ் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் ஒரு குட்டி வேரியேஷன் இருக்கு. அதாவது கிளாஸ்னாலும் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும். பட் என்னன்னா சம்டைம்ஸ் அது கம்ப்ளீட் மீனிங் தரும், சம்டைம்ஸ் அது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கும் கம்ப்ளீட் மீனிங் தர்றதுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்களே, இப்போ இது ஒரு சென்டென்ஸ். when I came here I saw him under the tree. ஸோ நான் இங்கே வந்த பொழுது அவன் ட்ரீக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தேன். ஓகே, ஸோ இது ஒரு சென்டென்ஸ், கம்ப்ளீட்டாக மீனிங் தருது. இதே இது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ரைட். அடுத்தது சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ரைட். அப்போ இது கம்ப்ளீட் மீனிங் தருது, ரைட். பட் இதே இது ஒரு கிளாஸாக நான் எப்போ கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when I came here, இதுவும் ஒரு கிளாஸ் தான், இதுவும் ஒரு கிளாஸ் தான். அப்போ இங்கே பாருங்க, I சப்ஜெக்ட், சாரி இங்கே இருக்கு, I சப்ஜெக்ட், saw verb, ரைட். அப்போ I saw him under the tree, I saw him under the tree, நான் அவனை ட்ரீக்கு கீழே பார்த்தேன். இது ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் தருது, சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. அப்போ இது ஒரு கிளாஸ் தான், இதுவும் ஒரு கிளாஸ் தான். அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாருங்க, when I came here I சப்ஜெக்ட், came verb, நான் இங்கே வந்த பொழுது அப்படின்ற. அப்போ you are waiting for me to complete the statement, right? அந்த ஸ்டேட்மெண்ட் முடிகிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, முடியலை. when I came here, நான் வந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இதுல சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கு, ஆனா இதை படிக்கிறப்போ ஸ்டேட்மெண்ட் முழுமை அடையலை, அந்த சென்டென்ஸ் முழுமை அடையலை, அது இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் ஆகி இருக்கு, ரைட். அப்போ இந்த சென்டென்ஸ் கூட சேர்த்து படிக்கிறப்ப தான் இந்த சென்டென்ஸ் இந்த ஒரு கிளாஸ் முழுமை அடையுது. ஸோ இந்த மெயின் கிளாஸ் அப்போ ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரக்கூடியதை என்னவா சொல்லுவோம்னா மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது இந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் ஆகி மீனிங் தருது அப்படின்னா அதை சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் எது சபார்டினேட் கிளாஸ்? எஸ், when I came here. ஏன்னா இது தனியாக நின்று எனக்கு மீனிங் தரல, இது இதை டிபெண்ட் ஆகி மீனிங் தருது. அப்போது இது மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் புரிஞ்சுச்சா? கிளாஸ் அப்படின்னாலும் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும், பட் அது சம்டைம்ஸ் கம்ப்ளீட் மீனிங் தரலாம், சம்டைம்ஸ் அது இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி மீனிங் தரலாம். அப்படி டிபெண்ட் ஆகி மீனிங் தரக்கூடியதை சபார்டினேட் கிளாஸ்னும் தனியாக நின்று மீனிங் தரக்கூடியதை மெயின் கிளாஸும் சொல்லுவோம், ரைட்? எஸ், கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஃப்ரேஸ் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்கான ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரேஸ் இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு நவுன் இருக்கலாம்,
சம்திங் ப்ரொனவுன் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஒரு ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரொனவுன் சேர்ந்து இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரிப்போசிஷன் கூட நவுன் சேர்ந்து இருக்கலாம். பட் அங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்காது. இங்கே பாருங்க, அண்டர் த ட்ரீ, ஐ saw him முடிஞ்சிருச்சு, நான் அவனை பார்த்தேன். அதுக்கு அடுத்து வர்றது அண்டர் த ட்ரீ. ஸோ ஃப்ரேஸ், அண்டர் த ட்ரீ அப்படின்றது ஃப்ரேஸ். அது ஒன்றுமே சொல்லாது, அது வந்து ஒரு சென்டென்ஸில் அடிஷ்னல் பார்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரேஸுன்றது. ஓகே, தனியாலாம் படித்தா ஒரு மீனிங்குமே தராது, அது சப்ஜெக்டோ வேர்போ இதெல்லாம் இருக்காது. ரைட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கூட அட்டாச் ஆகி இருக்கிற ஒரு அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் ஃப்ரேஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ண போகிறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எது மெயின் கிளாஸ், எது சபார்டினேட் கிளாஸ், எது ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. பிகாஸ் ஆல் டுகெதர் ஃப்ரேம் அ சென்டென்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அப்போ சென்டென்ஸ் டவுட்டே கிடையாது. மெயின் கிளாஸ் எது, சபார்டினேட் கிளாஸ் எது, அண்ட் ஃப்ரேஸ் எதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதை முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க எது மெயின் கிளாஸ், எது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்களேன், while I was teaching, நான் டீச் பண்ணி கொண்டிருந்த பொழுது. சென்டென்ஸ் முடியுதா? முடியல. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ டு கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். ரைட். அப்போ இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் டீச்சிங் வேர்ப் இருக்கு, ஆனா அது கம்ப்ளீட்டா மீனிங் தரல. அது பக்கத்துல இருக்க இன்னொரு கிளாஸ் டிபெண்ட் ஆயிருக்கு, அதனால சபார்டினேட் கிளாஸ். ஓகே. அண்ட் அடுத்தது she was playing, அவ விளையாடு கொண்டிருக்கிறாள், கம்ப்ளீட் மீனிங் தருது. ஸோ இது மெயின் கிளாஸ். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட சபார்டினேட் கிளாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் இருக்கு இல்லையா? கன்ஜங்ஷன் இஸ் நத்திங் பட் யூஸ்டு டு கனெக்ட் டூ கிளாஸஸ் ஆர் கிளாஸ் வித் அ ஃப்ரேஸ் ஆர் two words simply. So conjunctionன்றது நம்ம ரெண்டு வார்த்தைகளையோ இல்லை ரெண்டு வாக்கியங்களையோ இல்லை ஒரு phrase and clause-ஐயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஃபைன். அப்போ இங்க நல்லா பாருங்க, இங்க whileன்ற வார்த்தை இருக்கு, இது ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதே மாதிரியே இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன். although she studied, அவ படிச்ச போதிலும், studied hard, அவ ரொம்ப கடினமா படித்த போதிலும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த போதிலும். ஓகே. ஸோ அப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் முடியல, you are waiting for me to complete. அப்போ இது என்ன கிளாஸ்? சபார்டினேட் கிளாஸ். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் என்ன சொல்லுவோம்? சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஸோ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்னலாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து இந்த கிளாஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. she failed in the exam. அப்போ she failed in the exam. ரைட். அப்போ இன் தி எக்ஸாம் அப்படின்ற பட்சத்தில் இது நம்மளுக்கு மீனிங் தருது. சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, அண்ட் கம்ப்ளீட் மீனிங் தந்து ஸ்டாண்ட் அலோன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. கரெக்டா? அப்போ இது என்னது? ஒரு மெயின் கிளாஸ். ரைட். அப்போ ஃபைன், புரிஞ்சுதா? எது சபார்டினேட் கிளாஸ், எது மெயின் கிளாஸ்ன்னு அடுத்தது பாருங்க. இதில் எது கிளாஸ் எது ஃப்ரேஸ்ன்னு கண்டுபிடிங்க. எஸ், she came to the market. ஸோ she came to market அப்படின்றது ஒரு கிளாஸ், மீனிங் தருது நம்மளுக்கு. அவ மார்க்கெட்டுக்கு வந்தா. ஓகே. அண்ட் எஸ்டர்டே மார்னிங், இது ஒரு அடிஷனல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அடிஷனல் பார்ட் என்னதை சொல்லுது? டைமிங்க சொல்லுது. அப்ப இது ஒரு அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், அது கம்ப்ளீட் மீனிங் தராது, ஒரு சென்டென்ஸ்ல அடிஷனல் பார்ட்டா இருக்கும். ரைட். அப்படிதானே இருக்கு. அப்போ இது ஒரு கிளாஸ். ஓகே. அண்ட் இது ஒரு ஃப்ரேஸ். அவ்வளோதான். அண்ட் அடுத்தது கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மெயின் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது she ran fast but she couldn't catch the train. she ran fast, அவ வேகமா ஓடினா. she couldn't catch the train, அவளால ட்ரெயினை பிடிக்க முடியல.
both gives complete sense. இங்கேயும் subject verb இருக்கு, இங்கேயும் subject verb இருக்கு. We can connect both gives complete sense. இங்க பாத்தீங்க அப்படின்னா பட்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் வச்சு சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இது தவிர்த்து வருது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் போயிடும். ரைட்? ஸோ இதை வச்சு தான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது மெயின் கிளாஸ் எது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றத மட்டும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.